பால் காய்ச்சும்போது வர ஆடை எல்லாமே ஒரு மாசமா நான் எடுத்து வச்சிருந்தேன். அத நம்ம வந்து இப்போ நெய்யாட்டு உருக்கி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீசர்லேருந்து நம்ம கொஞ்ச நேரம் எடுத்து வெளிய வச்சுக்கணும். அது கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமாட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஐஸ் கியூப் போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஐஸ் வாட்டர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி வெண்ணெய் தனியாட்டு பிரிஞ்சு வந்துரும். அதில இருக்கிற பால் மாதிரி தனியாட்டு அதுவுமே பிரிஞ்சு வந்துரும். நம்ம வந்து கைய ஐஸ் வாட்டர்ல ஃபர்ஸ்ட்டு நனைச்சிட்டு நம்ம வந்து இத உருட்டி பால் மாதிரி எடுத்தோம் அப்படின்னா, நம்ம கையில வந்து அதிகமா ஒட்டாது. அதுக்காக தான். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து 2, 3 தடவ நம்ம வந்து அந்த வெண்ணெய பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாஷ் பண்ணியுமே எடுத்துக்கணும். அதில இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த வாட்டர் ஃபுல்லாவே வந்துரும் வெளிய. அந்த ஒயிட் கலர்ல இருக்கிற அந்த பால் மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்துரும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஒரு சட்டியில போட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இத நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். சிம்ல வச்சு பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் பண்ணி விடணும். ஃபர்ஸ்ட்டு ஒயிட் கலர்ல இருக்கும். அப்புறம் இந்த மாரி எல்லோ கலர்ல கொஞ்சமா மாறும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முருங்கைக்கீரை போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப வாசமாவும் இருக்கும். ரொம்ப சூப்பரா சீக்கிரம் டக்குனுமே ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கீரையும் சேர்த்து நம்ம வந்து அத கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கலர் பார்த்தீங்கன்னா, நல்ல தேன் கலர் வர்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, சிம்ல வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து நல்லா வந்து அது அடங்குற மாரியே இருக்கும். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விடாம கைய விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லன்னா அடியில வந்து அது ஒட்டி பிடிக்க ஆரம்பிச்சுரும். நம்ம வந்து இந்த நொரை வந்து அடங்குற வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா, சூப்பராட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வீட்லயே நெய் வந்து ஈஸியாட்டு ரெடி பண்ணி எடுத்துரலாம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவர் தான் ஆச்சு எனக்கு இந்த மாரி பண்றதுக்கு. இந்த மாதிரி கலர் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துட்டு, ஆறுனதுக்கு அப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் பாட்டில்ல நம்ம வந்து ஊத்தி வச்சுட்டோம் அப்படின்னா, கெட்டு போகாது. ரொம்பவே சூப்பரா இருக்கும் நெய் வந்து. நல்லா முருங்கைக்கீரை சேர்த்தனால பார்த்தீங்கன்னா, நல்லா வாசமாவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா, தேன் மாதிரி தேன் கலர்ல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, 1 மாசம் ஃபுல்லாவே நம்ம வந்து அந்த ஆடையெல்லாம் எடுத்து வச்சதுனால, நமக்கு வந்து வீட்லயே பார்த்தீங்கன்னா, நெய் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பட்டரும் வேணும்னா, நம்ம கொஞ்சம் பட்டருமே எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ புடிச்சிட்டா நம்ம சேனல